டிஜிட்டல் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்னா என்னென்னு பார்ப்போம். டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்னா என்னென்னா, இது வந்து ஆடியோஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கிறது தான் இந்த டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். ஸ்டோர் அண்ட் ரெப்ரசன்ட் சவுண்ட்ஸ் இன் டிஜிட்டல் ஃபார்ம். ஓகே, தே டிஃபர் பேஸ்ட் ஆன் கம்ப்ரெஷன், குவாலிட்டி அண்ட் ஸ்டோரேஜ். இது வந்து எப்படி டிஃபர் ஆகும்னா, அதோட கம்ப்ரெஷன், குவாலிட்டி, ஸ்டோரேஜ் ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து தான் இது எல்லாமே டிஃபர் ஆகும். டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்டில் வேவ்ன்றது வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். இந்த வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் என்ன பண்ணுன்னா, டெவலப்டு ஃபார் ஸ்டோரிங் அ ரா ஆடியோ ஃபைல். இது எதுக்கு டெவலப் பண்ணாங்கன்னா, ரா ஆடியோ ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. யூஸ்வலி இது ஒரு அன்கம்ப்ரெஸ்டு ஃபார்மேட். ஓகேங்களா, இது வந்து ஹை குவாலிட்டி ஆடியோ நமக்கு கொடுக்கும், சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். பட் அன்கம்ப்ரெஸ்டுனால லார்ஜர் ஃபைல் சைஸ் இருக்கலாம். ப்ரொஃபஷ்னல் ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாருமே வேவ் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளே நிறைய பைத்தான் பேக்கேஜ் குரூப்லலாம் எல்லாருமே என்ன மாதிரி எதை இம்போர்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த வேவ் தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அதான் ப்ரொஃபஷ்னல் ஆடியோ ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணுறதுனால. ஏஐஎஃப்எஃப், ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட். What is TIFF? Tagged image file format. Tagged interchange file format, sorry. So இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இது வேவ் சிமிலராக தான் இருக்கும். சிமிலர் டு வேவ், யூஸ்ட் மெயின்லி இன் சர்டைன் சிஸ்டம். சில சிஸ்டம்ஸில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜ்னால் ஹை குவாலிட்டி சவுண்ட் கொடுக்கும், எடிட்டிங் சூட்டபுளாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து லார்ஜ் ஸ்டோரேஜ் ரெக்குவயர்மெண்ட்ஸு. இது வந்து மியூசிக் ப்ரொடெக்ஷனில் தான் அந்த ஏஐஎஃப்எஃப் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு MP3, எல்லாருக்குமே தெரியும் MP3 நம்ம நிறைய இடத்துல டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து லாஸி கம்ப்ரெஷன். ஆக்சுவலி லாஸினா டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆகிருக்கும் இந்த இடத்துல கம்ப்ரெஷனில். ஸோ அதனால் ஆடியோஸ் கிளாரிட்டி இருக்காது, கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம லாஸி கம்ப்ரெஷனில் இருக்கும். இது வந்து ரெடியூஸ் ஃபைல் சைஸ் சிக்னிஃபிகண்ட்டாக நமக்கு ரெடியூஸ் பண்ணி தரும். அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, ஸ்மால் ஃபைல் சைஸ், இது வந்து ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, குவாலிட்டி வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும். அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா, மியூசிக் ஃபைல்ஸு, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ஸ்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் விண்டோஸ் மீடியா ஆடியோ. What is Windows Media Audio is nothing but developed for efficient audio compression. எஃபிஷியண்ட்டாக ஆடியோஸை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது டெவலப் பண்ணியிருக்காங்க. குட் குவாலிட்டி அட் லோவர் பிட் ரேட்ஸ். சின்ன பிட், ரொம்ப ஸ்மாலாக இருக்க பிட் ரேட்ஸ்லையுமே இது குட் குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, பெட்டர் கம்ப்ரெஷன் தென் சம் ஃபார்மேட்ஸ். இதில் வந்து கம்ப்ரெஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ரீமிங்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரொம்ப லிமிட்டட் கம்பேட்டபிலிட்டி தான். டிஜிட்டல் மீடியா அப்ளிகேஷனில் இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ஃபைல் ஃபார்மேட். வாய்ஸ் ஃபைல் ஃபார்மேட்னா, ஸ்டோரிங் அ வாய்ஸ் டேட்டா. நம்ம பேசுகிற வாய்ஸ் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த VOC. இது சிம்பிள் ஆடியோ ஃபார்மேட்ஸை சப்போர்ட் பண்ணும், சூட்டபிள் ஃபார் வாய்ஸ் ரெக்கார்டிங். லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் தான், இது வைடாக யாரும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. பேசிக் ஆடியோ அப்ளிகேஷன் தான் இதோடது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடியோ ஃபார்மேட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடியோ ஃபார்மேட்டில் என்னென்னா, இது வந்து ஸ்டோரேஜ் சவுண்ட்ஸ் எனேபிள் பண்ணும். டிஜிட்டல் சிஸ்டமில் மல்டிமீடியா அப்ளிகேஷனை சப்போர்ட் பண்ணும். ப்ரொவைட் பேலன்ஸ் பிட்வீன் குவாலிட்டி அண்ட் சைஸ். குவாலிட்டி அண்ட் சைஸில் வந்து பேலன்ஸை ப்ரொவைட் பண்ணும். கம்யூனிகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அதாவது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷனில் நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம், வேவ் ஃபார்மேட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு AIFF, MP3, அடுத்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் மீடியா ஆடியோ, VOC, இதெல்லாம் பார்த்தோம். வேவ்னா என்னது? வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட், ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட், MPEG ஆடியோ லேயர். அடுத்து பார்த்திங்கன்னா விண்டோ மீடியா ஆடியோ வாய்ஸ் ஃபைல் ஃபார்மேட். அவ்வளோதான். That's all guys.